ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி வரலும் லேட்டாக தான் எழுந்துட்டுருப்பேன். 6:30 ஒரு நாளைக்கு 7:00 கூட ஆகிடும். அவருக்கும் ஷிஃப்ட் இல்லை, செகண்ட் ஷிஃப்ட் அப்படின்ற மாதிரி சொன்னார்னா கொஞ்சம் லேட் ஆகிடும். இப்போலாம் வந்துட்டு ஒர்க்குக்கு நானும் போகிறனால கரெக்டாக முன்னாடியே எழுந்திரிச்சு சமைச்சா தான் டைம் கரெக்டாகவே இருக்கும். அதனாலேயே இப்போலாம் நேரமாகவே எழுந்துடுறது. கொஞ்ச நாள் ஃபஸ்ட்டு எந்திரிக்க முடியல, சரி அப்படியே பழகிட்டோம் அப்படின்னா அப்படியே ஸ்டார்ட் ஆகிடும்னு இப்போ ஆட்டோமேட்டிக்காக அலாரமே இல்லாத 5:30க்கெலாம் வந்து முழிப்பு வந்துடுது. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சோடனே எல்லாமே அடுப்பு எல்லாமே தொடச்சிட்டு அடுத்தது இனியனுக்கு வந்துட்டு பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்பான். அவன் எழுந்து இந்த மாதிரி பூஸ்ட் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாவே அடுத்தது எழுந்திரிச்சு குயிக்காக கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு போட்டு கொடுத்துட்டு அடுத்தது சாப்பாட்டு வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி வந்து முட்டை பிரியாணி தான் பண்ணலான்னு பிளான் வச்சுருந்தேன். முட்டை பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சதுனாலே குயிக்காகவே எல்லாமே முடிஞ்சிருச்சு. ரொம்ப டக்குன்னு எல்லா வேலையுமே நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா முட்டைக்கு தனியாகவே வேக வச்சுட்டு நான் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொருத்தர் அப்படியே போடுவாங்க, எனக்கு இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மசாலாலாம் ஊறி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விசில் போட்டுட்டு போயிட்டு நானும் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். எல்லாமே முட்டை பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இனி எனக்கும் எல்லாமே பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு.